இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். இங்கே தாவீது சொல்கிறார், கர்த்தரிடத்துல வழியை கேட்குறார், அவருடைய பாதையை போதிக்கும்படியாக சொல்கிறார். ஏன்னா கர்த்தருடைய வழி எப்படி எப்படி இருக்கும்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன்னு சொல்கிறார். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அப்போ ஜீவன் அவரிடத்துல இருக்குது இல்லையா? அப்போ அவர் வழியை போதிக்கும் போது, அவர் பாதையை நமக்கு காண்பித்து அந்த வழியில் நம்மளை நடத்தும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு இல்லையா? அப்போ அவர் சத்திய பாதையில் நடத்துவார். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் எல்லாம் உண்மையும் சத்தியமாக இருக்குது, அது நீதி நிறைந்ததாக இருக்குது. அதனால் கர்த்தரை நோக்கி இங்கே தாவீது விண்ணப்பம் வைக்கிறான், வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதையை எனக்கு போதித்தரலும். அப்போ நம்ம நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காண்பிப்பார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னே சங்கீதம் 32:8 பார்க்குறான். அப்போ அவர் ஆலோசனை கர்த்தராக இருந்து நமக்கு வழியை போதித்தருள்வார். அந்த வழியில் நாம் நடக்கும்போது நாம் பேதைகளாக இருந்தாலும் திசை கட்டு போக மாட்டோம். ஏன்னா நம் கர்த்தரை நம்பும்போது அவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். இது தாவீது அறிவே தான் இந்த சங்கீதங்கள்லாம் அவர் எழுதியிருக்கிறார். சங்கீதம் 25:5 அடுத்த வசனத்தில் பாருங்கள், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி. அப்போ உம்முடைய வழி எனக்கு தெரிவியும்னு சொல்கிறார்ல. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்காருன்னு. அப்போ அவர் சத்தியத்திலே நடத்தும்படியாகவும் போதிக்கும்படியாகவும் தாவீது விண்ணப்பம் வைக்கிறார். நீரே என் ரட்சிப்பு, என் தேவன் உம்மை ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நான் நாள்தோறும் காத்திருப்பேன், நாள் முழுவதும் நான் காத்திருப்பேன். அப்போ வழியை கர்த்தர் போதிக்கணும்னா தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது தான் தேவன் அந்த வழியை நமக்கு போதிப்பார். எப்படி போதிப்பார்? நீங்கள் வசனங்களை தியானிக்கும் போது அப்போ தேவன் உங்களோடு கூட பேசுவார். மெல்லிய குரலோடு மெல்லிய சத்தம் கேட்கும் உங்களுக்கு. அப்படி தேவன் அதற்கான வழியை உங்களுக்கு காண்பிப்பார். அப்போ கர்த்தருக்கு நாம் காத்திருக்கணும்னு தேவனுடைய வழியை இன்றைக்கி தெரிவிக்கிறத பார்க்குறோம். சங்கீதம் 86:11 பார்க்குறோம், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். அப்போ நீங்கள் வழியை போதித்தா உங்களுடைய சத்திய வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நான் நடப்பேன்னு இங்கே தாவீது சொல்கிறார். ஏன்னா உமது நாமத்துக்கு நான் பயந்திருக்கேன், என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், அவர் நாமத்துக்கு நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கணும். அன்னைக்கு மனோவாவும் அவன் மனைவியும் கர்த்தருடைய தூதனை பார்க்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு பிள்ளையை தரும், பிள்ளை இல்லாத இருந்து அவங்களுக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை தருவேன்னார். அதை நசரேய விரதத்தோடு காத்து கொள்ளணுன்னார். அவங்க மனைவியை திராட்சை பழம், திராட்சை ரசம், திராட்சை சம்மந்தப்பட்ட எதையுமே அவங்க புசிக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டளையை கொடுக்குறார் இல்லையா? அப்போ அந்த மனோவா கேட்குறாரு, உங்கள் நாமம் என்னன்னு சொல்லும்போது அவர், என் நாமத்தை ஏன் நீ கேட்குற, அது அதிசயம்னு சொல்கிறார். அப்போ அதிசயமானவர், அவர் ஆச்சரியப்படத்தக்கவர் இல்லையா? அவர் செயலில் வல்லவர், மகத்துவம் உள்ள தேவன், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கும் நமக்கு வழியை போதித்து அவர் நாமத்துக்கு பயப்படுகிற பயத்தை தேவன் நம் இருதயத்திலும் ஒருமுகப்படுத்தி வைக்கும்போது கர்த்தர் நாம் முழு இருதயத்தோடு நாம் அவரை துதித்து அவருடைய நாமத்தை என்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் தாவீது சொன்னது போல நாம் அவரை துதித்து மகிமைப்படுத்தும் போது நமக்கு அவர் வழியை தெரிவிப்பார். நம்முடைய பிரச்சனை, பாடுகள், போராட்டம், பலவீனங்கள், பிசாசின் போராட்டங்கள், கட்டுகள், தடைகள் உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு வழியை காண்பிச்சிருவார். அவரை முழு இருதயத்தோடு நீங்கள் துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. அப்போ கர்த்தர் இறங்கி நமக்கு பதில் தருவார். சங்கீதம் 27:11 பார்க்குறோம், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் என்னை செம்மையான பாதையிலே நடத்துங்க. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்னும்போது எதிராளிகள் நம்மை நிந்திக்கக்கூடாது இல்லையா? அவமானத்துக்குள்ளாகவோ வெட்கத்துக்குள்ளாகவோ போகாமல் இருக்கணும்னா தேவன் நம்மை செம்மையான பாதையில் நடத்தினார்னா அப்போ எதிராளிகளுக்கு தான் வெட்கத்தை உடுத்துவார், நம்முடைய தலையோ தேவன் உயர்த்துவார். அந்த வழியை போதிக்கும்படியாக தாவீது கேட்குறார். அந்த ஞானம் இன்றைக்கி நமக்கும் வேணும். தேவன் நம்மையும் செவ்வையான பாதையிலே நடத்தும் போது எதிராளிகளுக்கு தேவன் ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் கொடுப்பார். சங்கீதம் 143:8 பார்க்குறோம், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்திலே என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இங்கே தாவீது தேவனை நோக்கி கூப்பிடுறார். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ண, அதிகாலையில் அவருடைய கிருபையின் வார்த்தையை நமக்கு தருவார்.
ஒரு நாள் அவர் கிருபையினாலே நம்மை தாங்குகிறார். காலை தோறும் அவர் கிருபைகள் புதிதாக இருக்கிறதுனால அவரை நாம் நம்பும்போது அவர் கிருபையை கேட்க பண்ணுவார். நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து நம்முடைய ஆத்துமாவையும் தேவன் என்ன பண்ணுவார், உயர்த்துவேன்னு அன்னைக்கு தாவீது சொன்னது போல் நம்ம ஆத்துமாவையும் என் ஆத்துமாவையும் தேவனுக்கு நேராக உயர்த்துகிறேன். அப்போ முழு இருதயத்தோடு ஆத்துமா முழு பலத்தோடு தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறணும் இல்லையா? அப்படி நம்ம செய்யும்போது அந்த கிருபையின் வார்த்தையை அதிகாலையில் தேவன் நமக்கு கேட்க பண்ணுவார். சங்கீதம் 119:27 பார்க்குறோம்போது கட்டளைகளின் வழி எனக்கு உணர்த்தி அருளும். தேவனுடைய கட்டளை கற்பனையின்படி அந்த வழியில் நாம் நடக்கும்போதும் தேவனை அவருடைய அதிசயங்களை எல்லாம் வேதத்திலே அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை சொல்லி சொல்லி நாம் தியானிக்கிறவங்களாக இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையிலே, அது நீங்கள் நினச்சி பாருங்கள். வார்த்தையில் நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். அந்த நாட்களை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது உங்கள் கண்களுக்கு முன்பாக அது எப்படி அதிசயம் ஆச்சரியமாய் அதை பிளந்து தேவன் வெட்டாந்தரையில் இஸ்ரவேல் ஜனங்களை 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை புறப்பட பண்ணினார்னு விசுவாசிங்க. அப்போ அதிசயங்களை எல்லாம் சொல்லி சொல்லி தியானிங்க. சங்கீதம் 5:8 சொல்லுது, கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் உம்முடைய நீதியிலே என்னை நடத்தி எனக்கு முன்பாக வழியை செவ்வைப்படுத்துக. என் சத்துருக்கள் கர்த்தாவே அப்போ ஒரு இடத்துல சொல்லுவார், நம்மளோட சத்துருக்களை கர்த்தர் அவருடைய சத்துருக்களாகவே எண்ணுகிறாராம். அப்போ அவருடைய பிள்ளைகளின் சத்துருக்கள் அவருக்கும் தான் சத்துரு. அப்போ இன்றைக்கி நீங்கள் போராட்டம், பிரச்சனை, பாடுகள், நிந்தை, அவமானத்தோடு இருக்கீங்கன்னா கர்த்தர் பார்த்து சும்மா இருக்க மாட்டார் இல்லையா? அவர் என்ன பண்ணுவார், அவர் நீதியில் நடத்தி நமக்கு முன்பாக அவர் வழியை செவ்வைப்படுத்தி கொடுப்பார். அப்பொழுது அந்த சத்துருக்களை எல்லாம் பின்னிட்டு திரும்ப பண்ணுவார். அந்த சத்துருக்களை பின்னிட்டு விழ செய்வார். ஏன்னா துன்மார்க்கனுடைய வழி இருளும் சர்க்குளுமாக இருக்கிறது, கர்த்தருடைய தூதன் அவனை விழத்தள்ளுவானாக என்றே எழுதியிருக்கு. அப்படி தூதன் அனுப்பி அவர்களை விழத்தள்ளுவார். விசுவாசிங்க. யாத்ராகம் 33:13 பார்க்குறோம், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்துவதற்கு தேவனிடத்தில் தன்னோடு கூட யாரை அனுப்ப போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு நீங்கள் அறிவிக்கவே இல்லையே, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், என் கிருபை உனக்கு போதும்னு நீங்கள் சொன்னது எனக்கு நினைவு இருக்குன்றாரு. அப்போ கர்த்தருடைய கண்களில் அன்னைக்கு மோசேக்கு கிருபை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? கிருபை கிடைத்ததுனாலே உம்மை அறிகிறதுக்கு, கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். கர்த்தருடைய வழி, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தணும்னா அதுக்குரிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்து போதித்து அங்கே வழிநடத்தியிருப்பார் இல்லையா? அந்த வழி எனக்கு அறிவியும்னு சொல்லி மோசே தேவனிடத்தில் கேட்குறார். இந்த ஜனம் உம்முடைய ஜனமாயிற்றப்பான்னு சொல்லி தேவனிடத்தில் அவங்களுக்காக அவர் மன்றாடுகிறத பார்க்குறோம். அப்போ தேவனுடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைத்தது. அந்த கிருபை போதும் அந்த ஜனங்களை நடத்த. எரேமியா 6:11 பார்க்குறோம். இங்கே எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் யூத ஜனங்களை எச்சரிக்கிறார் இல்லையா? வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து, தேவன் நமக்கு முன் இருந்த ஆதி பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் எப்படி அவங்களுக்கு வழி நடத்தினாரோ அந்த பூர்வ பாதையெல்லாம் கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நீதியாக நடங்க, உண்மையாக நடங்க, விசுவாசத்தில் நடங்க, பக்தி உள்ளவன். ஏன்னா ஈசாக்கு தேவனுக்கு பயபக்தி உள்ளவராக இருந்தார். யாக்கோபு தேவனை பற்றி கொண்டு இருந்தார். அவரை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன்னு அவர் இரவு முழுதும் தேவனிடத்தில் மன்றாடினதை பார்க்குறோம். அதேபோல் நாமும் நம்முடைய காரியங்களில் சோர்ந்து போகாமல் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி நீங்கள் வரும்போது அந்த ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனால் அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்க அப்படி ஒரு முரட்டாட்டமான ஜனங்களாக இருந்தாங்க இல்லையா? வணங்கா கழுத்து உள்ளவங்கன்னே கர்த்தர் சொல்லுவார். ஆனால் அவங்கள என்ன சொல்கிறார், நீங்கள் பூர்வ பாதை யோசித்து நல்ல வழி எங்கேன்னு தேடி அதில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு இன்றைக்கி நமக்கும் அந்த வார்த்தையின் மூலமாய் நம்மையும் தேவன் போதிக்கிறத பார்க்குறோம். நீதிமொழிகள் 8:20 பார்க்குறோம், என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்கும் நடத்துகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ முதலாவது நாம் தேவனை சிநேகிக்கணும், நேசிக்கணும். அவர் தான் நம்ம ஆத்தும நேசர், ஆத்தும மணவாளன். அப்போ மெய்ப்பொருள் அவர் தான். அவரையும் அவருடைய நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்க அந்த நித்திய ஜீவன், அந்த மெய்ப்பொருளை நம்ம சுதந்திரிக்கும்படி இருக்கும்போது அப்போ நம்முடைய களஞ்சியங்களை எல்லாம் தேவன் நிரப்புவார். அவர் நீதியின் வழி நியாய பாதையிலே நம்மை நடத்தி
நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்மை அவர் கைவிட மாட்டார். அதனால தான் தாவீது சொல்கிறார், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்கள்னு சங்கீதம் 5:11 பார்க்குறோம். அப்போ நீங்கள் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிலே களி கூறுவார்கள். தேவனுடைய நாமத்தை நாம் நேசிக்கணும், அவர் நாமத்தை நாம் போற்றணும், அவர் நாமத்தை நாம் உயர்த்தும் போது கர்த்தர் நம்மையும் களி கூற பண்ணுவார். இன்றைக்கி தாவீது எப்படி தேவனிடத்தில் வழியை தெரிவிக்கும்படியாகவும் பாதையை போதிக்கும்படியாகவும் கேட்டாரோ, அதை போல் சத்திய வசனத்தை தியானிக்கும் போதே உங்களுக்கு வழி பாதையை காண்பிப்பார். அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்யும் போது கர்த்தருக்குள்ளாக நாமும் மன மகிழ்ச்சியாக இருக்க செய்வார். ஆமீன்.